பேசுறது ஒன்றா இருக்குது, பிரசங்கம் பண்ணுறது ஒன்றா இருக்குது, போதிக்கிறது ஒன்றா இருக்குது. ஆனால் வாழ்க்கை ஸ்டாண்டர்டில் தூரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அருகாமையில் உள்ளவங்களுக்கு தெரியும்ல. நிறைய நேரத்தில் அருகாமை உள்ளவங்களுக்கு தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். தூரத்தில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, இவங்க சொல்கிற சுவிசேஷம் எல்லாம் நல்லது, ஆனால் அவங்கள மற்ற மதத்தில் இருக்க மாதிரி தானே இவங்களும் வாழ்கிறாங்க, மற்ற நம்பிக்கை இருக்கிறவங்க போல தானே இந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு பேசுறதுக்கு ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்னு உலகத்தாருக்கு ஒப்பாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நாம் கொண்டு செல்லுகிற சத்தியத்தை அவர்கள் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை காட்டிலும் மனுஷர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவனம் போயிடுச்சுன்னா மாய்மாலம் இருக்கும். மகாத்மா காந்தியே இயேசுடைய போதனைகளை கண்டு ஈர்க்கப்பட்டவராய் ஒரு சபைக்கு போகும்போது அங்கங்க ரெட்டை வேஷத்தை பார்க்குறாங்க. நல்ல இயேசுடைய சத்தியத்தை, அன்பை எல்லாம் பேசிட்டு அவர் போன ஊரில், நம்ம ஊரில் இல்லை, வெளிநாட்டில் கருப்பினத்தரை சபைக்குள்ளே சேர்க்கல. அந்த நம்ம ஊரில் ஜாதி மாதிரி அங்கே இனத்தை வைத்து வேறுபாடு வைத்திருந்தார். அந்த இன வேறுபாடை வைத்ததுனால கிறிஸ்தவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார். நம்ம இடது புறம் வலது புறம் போகும்போது ஆவியானவர் சொல்வார், இல்லை லெஃப்ட்ல திரும்பாத, ரைட்ல திரும்பாத, நேரா போ, இதுதான் வழி அப்படின்னு சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நம்ம வாழ்க்கையில கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரதிபலிக்கிற நாமும் சபைக்குள்ளாக கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். சத்தியம் என்று சொல்லும் போது தப்ப கரெக்ட் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கணும். அதே நேரத்தில் கிருபையோடு, இரக்கத்தோடு, அன்போடு அவங்களோடு இடைப்படுகிறவர்களா. மாய்மாலத்தை சபையிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் காணப்பட வேண்டியது காரியம் என்னன்னா, உண்மையுள்ள ஒரு உறவுகள் தேவை. நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறோம், இரும்பை கருக்கிடுவது போல ஒரு மனுஷன் தன் சிநேகினுடைய முகத்தை கருக்கிடுகிறான். எப்படி ஒரு இரும்பு இன்னொரு இரும்பை ஷார்ப் பண்ணுவது போல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஷார்பன் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவர்கள் தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் மாறத்தக்கதாக நான் இந்த நபர் மற்ற நபரை ஏவனும், உதவி செய்யணும், கட்டி எழுப்பணும். அப்படிப்பட்ட உறவுகள், ஐக்கியம் தேவை. அவங்கள காட்டிலும் நான் பெட்டர்னு இல்லை, என்னை காட்டிலும் அவங்க பெட்டர்னு நினைக்கிற எண்ணம் வரும்போது தான் இந்த மாய்மாலத்தை நம்ம எதிர்த்து அதை நீக்கி விட முடியும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல், ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் சபையில் மாய்மாலமா என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சபையில் மாய்மாலமா, அதற்கான வேத வசனம் மத்தேயு 23 27 28. இயேசு இங்கே சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இயேசு பாவிகளை கண்டிக்கிறதை காட்டிலும் அதிகமாக கண்டித்தது இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும். வேத பாரகர் யாருன்னா,
பழைய ஏற்பாட்டு வேதத்தில் தேறினவர்களாக இருந்தார்கள். அந்த வேதத்தை காப்பி, இப்போ தான் பிரிண்டிங்லாம் வந்திருக்கு, அந்த காலத்தில் கையில் எழுதணும், காப்பி பண்ணணும். அந்த காப்பி பண்ணுற ஜனங்களாக இருந்தார்கள். அதனால் வேத அறிவு அதிகமாக இருந்தார். எக்ஸ்பர்ட்ஸ் என்று வேதத்தில் தேறினவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பரிசேயரும் அதே மாதிரி ரொம்ப பக்தி உள்ளவர்கள், எழுத்தின் பிரகாரமாக வேதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப பக்திமான்கள் என்று கருதப்படுகிற சமுதாயத்தினால் போற்றப்படுகிற இந்த இரு குரூப்பையும் மாயக்காரரே அப்படின்னு கண்டிக்கிறார். மாய்மாலம் அப்படின்னா என்னென்னா, உள்ள ஒன்று இருக்குது, வெளியில் வேற. அதுக்கு தான் அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீங்க. வெளியில் பார்த்தா கலர் அலங்காரமாக இருக்குது, டிசைனாக இருக்குது, பூலாம் இருக்குது, மார்பிள் இருக்குது, எல்லாம் இருக்குது, வசனங்கள்லாம் இருக்குது. உள்ள என்ன இருக்குது? அவர் சொல்கிறார், எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அதே மாதிரி புறம்பே காணப்படும் போது நீதிமான்கள், மனுஷருக்கு பார்க்கும்போது நீதிமான்கள் என்று காணப்படுகிற நீங்கள் உங்கள் உள்ளத்தை பார்க்கும்போது உள்ள மாய்மாலம் இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. உள்ள இருக்கிறத வெளியில் காமிக்கல. வெளியில் பக்திமான்கள் நீதிமான்கள் என்று காணப்படுகிற நீங்கள் உங்கள் உள்ளத்திலே அக்கிரமத்தினாலும் மாயத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அந்த உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வாழ்கிற வாழ்க்கையை கண்டிக்கிறார். எப்படி பாவம் மிக மோசமானதோ அதே மாதிரி சுயநீதியும் மோசமானது. நம்மளுக்கு தெரிந்த ஒரு ஓமை இருக்கும். ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெப ஆலயத்தில் ஜெபிக்கிறாங்க, தேவாலயத்தில் ஜெபிக்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, அதோ அந்த ஆயக்காரனை போல நான் வாழலை, அவனை போல மோசமான வாழ்க்கை வாழலை, நான் பாவம் செய்யலை, நான் நீதிமான், நான் பக்தியாக இருக்கேன், நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், நல்ல வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கிறானா. ஆனால் அந்த பேரபலில் ஓமையில் இயேசு சொல்லுகிறார், இவன் நீதிமானாக்கப்படவில்லை தேவனுடைய பார்வையில். ஆனால் அந்த ஆயக்காரன் ஐயோ நான் பாவி, நான் உம்முடையத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும்னு கேட்குறார். இந்த மனுஷன் பரிசேயன், நான் சுயநீதியாய் வாழ்கிறேன், எவ்வளோ பக்தியாக வாழ்கிறேன் என்று தன்னுடைய பக்தியை சார்ந்தவனாக தேவனிடத்தில் போகிறான். தேவனிடத்திலிருந்து அவனுக்கு தயவு கிடைக்காது. ஆனால் தன்னுடைய நீதியை சாராமல் நான் குறைவுள்ளவன் என்று ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தினால தான் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கத்தை சார்ந்து போகிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். இந்த இரண்டு குரூப்பு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, தங்களுடைய சுயநீதியை சார்ந்து தேவனிடத்தில் போகணும்னு விரும்புகிறார். ஆனால் அதுலேயும் மோசமான காரியம் என்னன்னா, அந்த சுயநீதியுமே ரெட்ட வாழ்க்கையாக இருக்குது. வெளியில் பார்க்கும்போது நீதிமான்கள் என்று காணப்படுகிற அவர்கள் உள்ளத்தில் பார்க்கும்போது அந்த நீதி காணப்படவில்லை. அதுதான் மாய்மாலம் அப்படின்னு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:3 பார்க்குறோம், அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த மாறுபாடு அவர்களை பாழாக்கும், டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். என்ன அழிவு, என்ன டேஞ்சர் அப்படின்னு பார்த்தா, ஒன்று இவர்கள் மற்றவங்கள வஞ்சிக்கிறாங்க. நான் பக்திமான் என்று சொல்லி இவங்க மற்றவங்க மனுஷர்கள் போட்டுக்கும்போது இவர்கள் மற்றவர்களை வஞ்சிக்கிறாங்க. அதை காட்டிலும் மோசமான ஒரு டேஞ்சர் என்னன்னா, இவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா, நான் பர்ஃபெக்ட் தான், அந்த பரிசேயனை போல தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணும் போதே என்னுடைய ஜபத்தை பாருங்கள், என்னுடைய தியாகத்தை பாருங்கள், என் பரிசுத்தத்தை பாருங்கள், என் ஜப வாழ்க்கையை பாருங்கள், உபவாசத்தை பாருங்கள், என்னுடைய பிரயாசங்களை பாருங்கள், நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு தன்னுடைய நீதியை சார்ந்து தேவனிடத்தில் போகிற போது, நான் பர்ஃபெக்ட், நான் தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னால் தானே நான் தகுதி உள்ளவன், தேவன் கொடுக்குற தகுதி அல்ல, என்னுடைய நீதி போதுமானது என்று நினைக்கிற ஒரு மனப்பான்மை வந்துவிடும். அது டேஞ்சர். தன்னை தாங்களே வஞ்சிக்கிறார்கள், மற்றவங்களையும் வஞ்சிக்கிறாங்க, தானும் வஞ்சித்து போகிறார்கள். ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கணும், வெளியில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், பேசுறது ஒன்றா இருக்குது, பிரசங்கம் பண்ண வருது ஒன்றா இருக்குது, போதிக்கிறது ஒன்றா இருக்குது,
ஆனால் வாழ்க்கை ஸ்டாண்டர்டில் தூரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அருகாமையில் உள்ளவங்களுக்கு தெரியும்ல. நிறைய நேரத்தில் அருகாமை உள்ளவங்களுக்கு தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். தூரத்தில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, இவங்க சொல்கிற சுவிசேஷம்லாம் நல்லது, ஆனால் அவங்கள இப்போ மற்ற மதத்தில் இருக்க மாதிரி தானே இவங்களும் வாழ்கிறாங்க. மற்ற நம்பிக்கை இருக்கிறவங்க போல தானே இந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு பேசுறதுக்கு ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்ட்டு உலகத்தாருக்கு ஒப்பாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் கொண்டு செல்லுகிற சத்தியத்தை அவர்கள் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. எங்கே வாழ்க்கையை மாற்றுது, எல்லாம் வேணால் கலர் மாறி இருக்கும், ட்ரெஸ்ஸு கலர் மாறி இருக்கும், பாவனைகள் மாறி இருக்கும், பேச்சு மாறி இருக்கும், ஆனால் உள்ளம் ஒரே மாதிரி தானே இருக்குது, வாழ்க்கை ஒரே மாதிரி தானே இருக்குது. இந்த சொல்லுகிற இந்த சத்தியம், இந்த இயேசுவானவர் சுவிசேஷம் வாழ்க்கையை மாற்றினதாக பார்க்கவில்லையே என்று நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் சுவிசேஷத்தோட கிரெடிபிலிட்டி குறையும். இன்னொரு பிரச்சனைன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை நம்ப வேண்டும் என்று ஒருவர் முற்படுவதற்கு முன்பதாகவே அந்த சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிற ஜனங்களை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுகிற காரியத்தை அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இப்போ டைரெக்டாக இல்லை, பொதுவாக பார்ப்பாங்க. உலகத்தில் ஏதோ அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாய் மாறிவிடும். நம்மளுக்கு தெரிந்த ஒரு சரித்திரம் இருக்குமே, மகாத்மா காந்தியே இயேசுடைய போதனைகளை கண்டு ஈர்க்கப்பட்டவராய் ஒரு சபைக்கு போகும்போது அங்கங்க ரெட்டை வேஷத்தை பார்க்குறாங்க. நல்ல இயேசுடைய சத்தியத்தை, அன்பை எல்லாம் பேசிட்டு அவர் போன ஊரில், நம்ம ஊரில் இல்லை வெளிநாட்டில், கருப்பினத்தரை சபைக்குள்ளே சேர்க்கல. அந்த நம்ம ஊரில் ஜாதி மாதிரி அங்கே இனத்தை வைத்து வேறுபாடு வைத்திருந்தார். அந்த இன வேறுபாடை வைத்ததுனால கிறிஸ்தவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார். அது மாதிரி அநேகர் இருப்பாங்களே. மாய்மாலம் அழிவை உண்டாக்குகிறது, தனக்கும் மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்துக்கு பாதிப்பாக இருக்கிறது, மற்றவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாய் மாறிவிடுகிறது. இந்த காரியம் உலகத்தில் பார்க்கலாம். மாய்மாலம் உலகத்தில் இருந்தால் ஓகே, சபைக்குள்ளே இருக்கலாமா? இருக்கக்கூடாதே. அதான் கண்டிக்கிறார். பக்தியாக இருக்கவங்கள வச்சு வேதத்தை பின்பற்றணும்னு முற்படுகிறவர்களை, பிரயாசப்படுகிறவர்களை தான் இந்த இடத்துல கண்டிக்கிறார் இயேசு மாய்மாலத்தை குறித்து. முதலாவது பார்க்கணும், மாய்மாலம் ஏன் சபைக்குள்ளே இருக்கு? உலகத்தில் இருந்தால் பரவாயில்ல, சபைக்குள்ளே எப்படிப்பா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சிக்கணும், மனுஷனுடைய சுபாவம். ரோமர் 3:23 பார்க்குறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ரோமர் 7 பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்தை விட்டு யார் என்னை விடுவிக்கக்கூடும்? நான் விரும்புகிறத செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன். காரணம் என்னன்னா, என்னுடைய சரீரத்தில் ஒரு பாவ பிரமாணம் இருக்குது. ஆவியானவர் எனக்கு ஏவி நற்காரியங்களை செய்ய சொன்னாலும் இந்த மாம்சமானது பாவத்தை செய்கிறதுக்கு தான் ஈர்க்கப்படுகிறதா இருக்குது. அதனால ஒரு போராட்டம் இருக்குது, அது நிர்பந்தப்படுகிறேன். ஒரு காம்படிஷன் இந்த மாம்சத்தில் இருக்கிற நாட்கள் முழுவதும் ஒரு போராட்டம் இருக்குது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருக்கிறது. பாவ சுபாவத்தில் இருக்கிற உலகத்தில் வாழும்போது இந்த சோதனைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாக, மனுஷனுடைய இயற்கையாக ஒரு சுபாவத்தை விட்டுட்டோம்னா, இயேசு இல்லாமல், வார்த்தை இல்லாமல், ஆவியானவருடைய தோதனை இல்லாமல் சுய வில் பவரில் பர்ஃபெக்டாக வாழ்ந்துட பரிசுத்தமாக வாழ்வான முடியாது. ஏன்னா இந்த மாம்சத்தின் தன்மையே என்னன்னா, பாவத்துக்கு நேராக ஈர்க்கப்படுகிற ஒரு டிசையர், ஒரு நேச்சர். இதுலேருந்து விடுவிக்கப்படணும்னா இந்த மாம்சத்துக்கு எதுவான, அழிவுக்கு எதுவான இந்த சரீரம் மகிமையான சரீரமாய் மாறி நாம் தேவனோடு நித்தியமாய் வாழுகிற நாட்களிலே அந்த போராட்டம் இருக்காது. ஆனால் அது வரைக்கும் மாம்சத்தில் இருக்கும் வரையும் போராட்டம் இருக்கும். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம சுயபலத்தில் ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் வேத வசனத்தின் பலத்தினால் நம்மை ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். முதல் காரணம், சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் மாம்சத்தில் தானே இருக்காங்க. மற்றவங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் பாவத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கலாம், வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த தனிப்பட்ட நபர்
தடுமாறாமல் விழாமல் இருப்பதற்கு அவர் தான் தேர்வெடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் எடுக்கிற முடிவுகள், அன்றாட வாழ்க்கையில நாம் தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். எப்படி ஒரு வண்டியை ஒரு பைக்கை எடுத்து நேராக போகணும்னு சொன்னாலும் நேராக தான் போகிறோன்னு போல இருக்கும். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், கொஞ்சமாவது ஹேண்ட்பார் லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகும், குழி மேடு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைனாலுமே கொஞ்சம் மாறும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம். ஒரே கோடு போட்ட மாதிரி நேராக போகிறது இல்லை. அது மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நம்ம இடதுபுறம் வலதுபுறம் போகும்போது ஆவியானவர் சொல்வார், இல்லை லெஃப்டில் திரும்பாத ரைட்டில் திரும்பாத நேராக போ, இதுதான் வழி அப்படின்னு சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நம்ம வாழ்க்கையில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பர்ஃபெக்டாக வாழ முடியாது. யாராவது நான் பர்ஃபெக்ட் என்று சொல்லுகிறவனாக இருந்தால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கு. தேவனும் அதை அறிந்தவர் தான் இருக்கிறார். ஆனால் தான் நான் பர்ஃபெக்டாக வாழக்கூடியவனாக இருந்தால் எனக்கு பரிசுத்த ஆவியானவரும் தேவையில்லை, வேத வசனமும் தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு நாள் பர்ஃபெக்டாக மாறும். அவர் வரும்போது, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கும் போது, இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டேன், நான் அவரை போல அவருக்கு ஒப்பாக இருப்பேன் என்பது நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் நிச்சயம். மாய்மாலம் கிறிஸ்தவர்களாக காணப்படுறதுக்கு முதல் காரணம் இந்த மாம்ச சுபாவம். அதை காட்டிலும் ரெண்டாவது அதிகமாக பாதிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, சபைக்குள்ள ஒருவன் ஒரு தப்பு செஞ்சிட்டா, குற்றம் செய்தால் ஆவிக்குரியவர்கள்னு சொல்ற நீங்க என்ன பண்ணணுமா, அந்த மனுஷன் அந்த பாவத்தை விட்டு குற்றத்தை விட்டு நீங்கி சீர்பொருந்தணும், திருந்தணும் என்பதற்கு சாந்தமுள்ள ஆவியோடு நீங்கள் பிரயாசப்படணும். அப்படி நீங்கள் அவனை கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் போய் கரெக்ட் பண்ணும் போது நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு கிறிஸ்தவர் தவறு செய்து விட்டால், தடுமாறி விட்டால், விழுந்து விட்டால் அவரை குறை சொல்லி கண்டனம் பண்ணி மற்றவங்க அறிகிற அளவுக்கு, சபையார் அறிவிக்க, உலகமே அறிகிற அளவுக்கு அவரை போட்டு தாழ்ச்சி எடுக்கிறது இல்லை. ஆவிக்குரியவன் என்று நான் என்னை அழைப்பேன், ஆனால் அவர் திருந்துவதற்கு நான் பிரயாசப்படணும். அதை எப்படி செய்யணும்னா சாந்தமுள்ள இருதயத்தோடு செய்யணுமா, ஆவியோடு செய்யணும். இப்படி அவர் தடுமாறும் போது அவரை தூக்கி நிறுத்தி அவரும் கிறிஸ்துக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதற்கு நான் பிரயாசப்படுறது தான் இங்கே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அப்படி செய்கிறது தான் கிறிஸ்துவின் பிரமாணம். அவரை போட்டு அசிங்கப்படுத்தி குறை சொல்லி மற்றவங்களும் அவர்களை தெரியாதவங்களும் அவரை பற்றி தெரிஞ்சு அவர் பேரை கெடுக்கிறது பேர் கிறிஸ்துவின் பிரமாணம் இல்லை. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறணும். நான் எப்படி என்னை நேசிக்கிறேனோ அப்படியே நான் மற்றவனையும் நேசிக்கணும். கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நான் மற்றவர்களை நேசிக்கணும். சபைக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கணும். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஏதாவது காலத்தில் காரியத்தில் தடுமாறினாங்கன்னா அவங்கள திரும்ப சீர்பொருந்த பண்ணணும். அதுதான் சபைக்குள்ளாக காணப்பட வேண்டிய ஒரு கல்ச்சர். ஆனால் இந்த கல்ச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம காரியம் தடுமாறிட்டோம், இந்த இடத்துல விழுந்துட்டோம் என்பதை தெரிந்தால் நமக்கு உதவி செய்யாமல் நம்மை கண்டனம் பண்ணுவார்கள், நம்மை தூஷிப்பார்கள், நம்ம அவமானப்பட்டு போவோம் என்ற ஒரு பயம் இருந்தா, நமக்கு தடுமாறி விழும்போது நமக்கு உதவி செய்து நம்மை கட்டி எழுப்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல், ஐயோ நம்மளை உலகத்தார் எப்படி தூஷித்து கண்டனம் பண்ணுறாங்களோ அதே சபை போல சபையிலையும் நம்மை தூஷித்து கண்டனம் பண்ணி நம்மை ஒதுக்குவார்கள் என்ற பயம் இருக்கும்போது மாய்மாலம் உண்டா. ஒரு தடுமாறினாலும் இல்லை நான் வெளியில் நீதிமான் என்று போல நடிப்பேன். காரணம் என்னன்னா, மனிதர்கள் சபையில் இருக்கிற மற்றவர்கள் என்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்ற ஒரு பயம். அப்படி இல்லாமல் சபையில் ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து, அதுக்காக தப்பை கண்டுக்க கூடாதுன்னு இல்லை, தப்பை கண்டிக்கணும்,
ஆனால் அந்த தப்பு செய்தவர் திருந்துவதற்கான பிரயாசம் இருக்கணுமே ஒழிய அவரை ஒதுக்கி தள்ளக்கூடாது. கொரிந்தியரில் பார்க்குறோம், ஒரு காரியத்தை பார்க்குறோம். பவுல் சொல்லுகிறார், முதல் நிருபத்தை எழுதும் போது, அஞ்ஞானிகளுக்குள்ளே புறஜாதியாருக்குள்ளே கேள்விப்படாத ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செய்கிறான், சபைக்குள்ளே இருந்த மனுஷன். அவனை எப்படி நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்க அந்த பாவத்தை அப்படின்னு சொல்லி ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்கிறாரு, ஒதுக்கி வைங்கன்றாரு. ஆனால் சில காலங்கள் கழித்து 2வது நிருபத்தை எழுதும் போது அவர் சொல்கிறார், அந்த மனுஷனை கண்டிக்க சொன்னேனே, ஆனால் அப்படியே விட்டுறாதீங்க, அவன் உடஞ்சி போயிடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை விட்டு ஒரேடியாக முறிஞ்சு போயிடக்கூடாது, அவன் திருந்திட்டானா அவனை திரும்ப சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறார். பாவத்தை டாலரேட் பண்ணக்கூடாது, ஆனால் அதை குறித்து கண்டிக்கும் போது என்ன நோக்கத்தோடு செய்யணும்னா, அந்த மனுஷன் திரும்ப கிறிஸ்துக்களாக நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கண்டனம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம பப்ளிக்காக ஒரு காரியத்தை சொன்னோம்னா அந்த மனுஷன் திருந்தினாலும் திரும்ப எங்கே வருவார்? உடைக்காதபடிக்கு கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை இருக்கணும். அந்த சூழ்நிலை இல்லைன்னா மாய்மாலம் காணப்படும். விழுந்து ஐயோ சாரி தடுமாறிட்டேன், விழுந்துட்டேன், எனக்கு அவருக்கு ஆலோசனை சொல்லி அவருக்காக ஜெபித்து வழி நடத்தி ஒரு சூழ்நிலை இருந்தால் திரும்ப எழும்புவார், கட்டுவார், ஆண்டவருக்காக ஓடுவார், ஆவிக்குரியவராய் காணப்படுவார். இல்லைன்னா மாய்மாலம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. மாய்மாலம் செய்வதற்கான 2வது காரணம், ஒன்று மாம்ச சுபாவம் எல்லாருக்கும் இருக்குது. அதை ஜெயிக்கிறது அனுதினமும் நாம் எடுக்கிற ஒரு பிரயாசம், ஒரு தீர்மானம். ஆவியானவருடைய பலத்தோடு வேத வெளிச்சத்தில் நம்ம அதை செய்து கொண்டே இருக்க வேணும். ஒரு முறை நான் தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்துட்டு ஆவியானவர் நடத்தினார் என்று சொல்லவில்லை. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. 2வது பார்க்குறோம், நியாயம் தீர்ப்பார்கள் என்ற பயத்தின் நிமித்தம் மாய்மாலம் இருக்குது. அப்படி அந்த பயம் நீங்கி இல்லை தேவனிடத்தில் ஒப்புரவாகணும், மனுஷனிடத்தில் ஒப்புரவாகிற ஒரு சூழ்நிலை உண்டாக்குறதுக்கு சபையார் தான் பிரயாசப்படும். அடுத்தது பார்க்குறோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, இந்த பரிசேயர்களை குறித்து பார்க்கும்போது பரிசேயர்களுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, மற்றவங்களுக்கு முன்னால் நான் நீதிமான் என்று, மனுஷருக்கு முன்பாக நீதிமான் என்று காணப்பட வேண்டும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸே ஒழிய தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்கேனா என்பதை காட்டிலும் அதிகமாக மனுஷர்களுக்கு முன்பாக மனுஷர்கள் என்னை பாராட்டணும், போட்டணும், ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில் பர்ஃபெக்டாக இருக்காருப்பா, இப்போ நல்ல பக்தியாக இருக்கார், ரொம்ப ஜெபம் பண்ணுறார், ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி மனுஷர்களுடைய அப்ரூவலை தான் அதிகமாக விரும்புகிறாங்களே ஒழிய தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை அங்கீகரிக்கிறார் என்ற காரியத்தில் கவனம் இருக்கிறது இல்லை, குறைவாக இருக்கு. லூக்கா 18:9-14 வரைக்கும் வாசிக்கிறோம். தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை காட்டிலும் மனுஷர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவனம் போயிடுச்சுன்னா மாய்மாலம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமாய் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவனா இருக்கணும், மனுஷர்களும் அங்கீகரிக்கணும். ஆனால் ப்ரையாரிட்டி தேவனுக்கு, அவருடைய அங்கீகாரம், அவரை பிரியப்படுத்தணும் என்பது தான் என் வாழ்க்கை. மற்றவங்களுக்கு சாட்சியாகவும் வாழும். ஆனால் அவர் என்னை அங்கீகரிக்கிறாரா இல்லை என்பதை காட்டிலும் மனுஷர்களை பிரியப்படுத்துறது, மனுஷருடைய அங்கீகாரத்தையே உங்கள் ஃபோக்கஸ் மாறிடுச்சுன்னா மாய்மாலம் வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கும். அதே மாதிரி யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம், லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, ஒருவருடைய குற்றத்தை ஒருவருக்கு அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்ன்றாரு. என் தப்பாக மற்றவங்கள்ட்ட நான் சொல்லி அவங்க தப்பு அவங்க என்கிட்ட சொல்லி நான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி கரெக்ஷன் பண்ணுற ஒரு ஆள் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் யாரிடத்தில் உங்கள் வீழ்ச்சியை தைரியமாய் பகிர்ந்து கொண்டு அவங்க ஆலோசனையை பெற்று அவங்களுடைய வழிநடத்தலை கேட்குற ஒரு ஆளாவது இருக்கணும். அந்த காரியங்கள் இல்லாமல் போனால் எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன், ஆனால் எனக்கு அட்வைஸ் கொடுக்க யாரும் தேவையில்லை அப்படின்ற ரீதி வந்துட்டிங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், தேவனுக்கும் எனக்கும் தெரியும், நான் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லை என்ற மனப்பான்மை வந்துச்சுன்னா மாய்மாலம் வாழ்க்கையில் வந்துடும்.
அதனால தான் இந்த காரியங்கள் நிமித்தம் தான் நீதி, சுயநீதி, பெருமை, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு கொடுக்கிற ஒரு கல்ச்சர் இல்லாதபடியினால மாய்மாலம் சபைகளிலும் காணப்படும். இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா, முதலாவதாக மத்தேயு 7:3-5 வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் அதை எடுத்து போடுறதுக்கு முன்பதாக உன் கண்ணில் உத்தரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோன்றார். மாய்மாலத்தை நீங்கள் சபையில் சரிப்படுத்தணும்னா மற்றவங்களை பார்க்கறதுக்கு முன்னால் முதலாவதாக நம்மை நாமே நிதானித்து பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டியதை நம்மள கரெக்ட் பண்ணிக்கோம். அதான் சங்கீதக்காரன் 139 சங்கீதத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்து பாரும். என் இருதயத்தை சோதித்து பாரும்னு ஆண்டவர் சொல்லுறதுக்கு முன்னால் நான் செக் பண்ணிக்கணும்ல. ஆண்டவர் பார்க்கும்போது நான் குறைவுள்ளவனா காணப்படக்கூடாதுன்றது ரீதியில் ஆண்டவரே நீங்கள் செக் பண்ணுங்க, குறை இருந்தால் சொல்லுங்கள், நீக்குங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவருடைய உதவியை தேடணும். நானும் ஆராய்ந்து பார்க்கணும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் தேவை. அப்படி காணப்பட்டால், குறைகள் காணப்பட்டால் என்ன செய்யணும்னா 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் கூப்பிடும்போது தேவன் அதை மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். குறைகள் இருக்கு, குற்றங்கள் இருக்குன்னா அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். அறிக்கை செஞ்சுட்டு விட்டுட்டு நிறைய பேர் அறிக்கை செய்கிறாங்க, எங்கே ஆனாலும் குற்ற மனப்பான்மையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் அவர் நீதி உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் அழுதேன், புரண்டேன், உருண்டேன், என் கண்ணீரை பார்த்தார், அதனால கண்ணீரை கண்டு ஏமாறுகிற தேவன் இல்லை. நீங்கள் உண்மையாக கண்ணீர் துக்கித்து கண்ணீர் விடுவது தப்பு கிடையாது. ஆனால் என் கண்ணீரை கண்டு அவர் மனம் மாறினார் இல்லை, என்ன பேஸ் பண்ணியே கிடையாது. மன்னிப்பு என்பது அவரை சார்ந்ததாக இருக்கிறது. நான் அவரிடத்துல திரும்பும்போது, மனம் திரும்பும்போது கேட்டால் அவர் கொடுக்கறதுக்கு, மன்னிப்பை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் எனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. என்னுடைய மன்னிப்புக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நான் போய் பெற்றுக்கொள்வது தான் என்னுடைய வேலை. அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் மன்னிப்பை கேட்கவில்லை. மன்னிப்புக்காக அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். உண்மையாக நான் மனம் திரும்பினால், மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் திரும்பினால், அவர் அந்த அன்பின் தகப்பன் நம்மளுக்கு திரும்ப இளையகுமாரனை எப்படி சேர்த்துக்கிட்டாரோ அப்படி சேர்த்துப்பார். ரெண்டாவது நம்ம பார்த்த காரியத்திலே சபைக்குள்ளாக கிருபையும் சத்தியமும் இருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படும். இயேசு கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். யோவான் 1:14 வாசிக்கிறோம். அதே போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நாமும் சபைக்குள்ளாக கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். சத்தியம் என்று சொல்லும்போது தப்பை கரெக்ட் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கணும். அதே நேரத்தில் கிருபையோடு, இரக்கத்தோடு, அன்போடு அவங்களோடு இடைப்படுகிறவர்களாக இருக்கணும். மாய்மாலத்தை சபையிலிருந்து அகற்ற வேண்டுமென்றால், கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் காணப்பட வேண்டியது காரியம் என்னன்னா, உண்மையுள்ள ஒரு உறவுகள் தேவை. என் குறைகளை கண்டாலும் என்னை குறைவாக தன்னுடைய இருதயத்தில் கண்டனம் பண்ணாத ஒரு ஆவிக்குரிய உறவு தேவை. நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறோம், இரும்பை கருக்கிடுவது போல ஒரு மனுஷன் தன் சிநேகினுடைய முகத்தை கருக்கிடுகிறானா. எப்படி ஒரு இரும்பு இன்னொரு இரும்பை ஷார்ப் பண்ணுவது போல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஷார்பன் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றவர்கள் தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் மாறத்தக்கதாக நான் இந்த நபர் மற்ற நபரை ஏவணும், உதவி செய்யணும், கட்டி எழுப்பணும். அப்படிப்பட்ட உறவுகள் ஐக்கியம் தேவை. வெறும் சர்ச் அட்டண்டன்ஸ் போட்டு நானும் சர்ச்சுக்கு போனேன், நல்ல மெசேஜ் கேட்டேன், ஆண்டவரை துதிச்சிட்டேன், வந்துட்டேன் போதுன்னு இல்லை, அது தேவை. ஆனால் அந்த ஐக்கியத்தின் முழு பலனே எங்கே ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கணக்கு கொடுத்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிற அந்த நெருக்கமான அந்யோன்ய ஐக்கியம் இருக்கும்போது தான் அந்த சபையின் முழு பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். தேவன் அதற்காக தான் சபையை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படும் உலகத்தில் இருந்தால், தனியாக இருந்தால் அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சபையில் சேர்த்ததுக்காக, வெறும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு போகிறதுக்கா இல்லை, ஒருவருக்கொருவர் இவர்கள் பலப்படுத்தி கொண்டு இணைந்தவர்களாய் தேவனுடைய சரீரமாய் இணைந்து செயல்படுவார்கள் என்றுதான்.
அப்படி ஒரு காரியத்தை இருக்கணும். அதுதான் எபிரேயர் 10:24-25 வாசிக்கிறோம். மற்றவங்க ஒரு சிலரை போல நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஏன்? அதுக்கு முந்தின வசனம் 24வது வசனத்தில் சொல்றார், ஏன்னா அந்த சபை கூடி வரும்போது நீங்கள் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி வர நோக்கமே என்ன, மற்றவங்க பார்த்து அவங்க அன்பை காமிக்கிறது போல அவங்க நற்கிரியைகளை செய்கிறது போல நீங்கள் ஏவப்படும்படி அந்த கேதரிங் இருக்கணும். அந்த ஃபெலோஷிப் இல்லைன்னா நீங்கள் சபையின் முழு சத்துவத்தை அனுபவியாமல் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரீங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை. ஒரு கன்வென்ஷன் போனோம், ஒரு பெரிய இடத்துல பீச்சில் ஒரு பெரிய கிரவுண்டில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தது போல் சண்டே வேற ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். தேவ வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆராதனை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுவார், இடைப்படுவார் உண்டு. ஆனால் தேவன் ஐக்கியத்தின் மூலமாகவும் உங்களை பலப்படுத்துகிறவராக அந்த சத்துவத்தை இழந்து விடாதுங்க. அந்த ஐக்கியத்தை தேடுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஆவிக்கிற ஐக்கியத்தை தேடுங்க. அதுக்கு நேரம் இருக்கணும், பிரயாசமும் இருக்கணும். பிலிப்பியர் 2:3-4 வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் நீங்கள் மேலானவர்களாக நீங்கள் கருதணும். அதுக்கு உதாரணமாக இயேசு சொல்லுறார். இயேசுவை காண்பிக்கப்படுகிறது. இயேசு என்ன பண்ணாராம், மனுஷரை அவங்களுடைய தேவையை முக்கியப்படுத்தின பண்ணினால அவர் தேவனாயிருந்தும் தேவனுடைய ரூபத்திலிருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை ஒரு கொள்ளையான பொருளாக நினையாமல் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபத்தில் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினாராம். அப்படி இருந்தபடினால உயர்த்தப்பட்டார். சொல்லுகிற காரியம் என்னன்னா, தான் ஜீவனை, தன்னுடைய ஸ்டேட்டஸை, தன்னுடைய பொசிஷனை அதெல்லாம் பொருட்டாக எண்ணாமல் உலகத்தை நேசித்தபடினால, ஜனங்களை நேசித்தபடினால், அவர்களே உயர்வாக எண்ணினபடினால தன் ஜீவனையும் கொடுக்க அவர் ரெடியாக இருந்து தம்மை தாழ்த்தினார். அதே மாதிரி நாமும் மற்றவங்கள உயர்வாக ரொம்ப வேல்யூபிளாக கருத பார்க்கணும். அவங்கள காட்டிலும் நான் பெட்டர்னு இல்லை, என்னை காட்டிலும் அவங்க பெட்டர்னு நினைக்கிற எண்ணம் வரும்போது தான் இந்த மாய்மாலத்தை நம்ம எதிர்த்து அதை நீக்கி விட முடியும். அதே நேரத்தில் பரிசுத்தத்தையும் நம்ம தொடர்ந்து பிரயாசப்படுகிறார்கள். 1 பேதுரு 1:15-16 வாசிக்கிறோம், தேவன் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பர்ஃபெக்ஷனை பற்றி இங்கே பேசலை, ஆனால் நம்முடைய பிரயாசம் அவரை போல வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய கிரியைகளை காண்பிக்கிற ஒரு பிரதிநிதியாய் நான் காணப்பட வேண்டும், ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கணும். கிறிஸ்துவை என்னை பார்க்கணும், கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லுகிற ரீதியில் என் வாழ்க்கை, என் வார்த்தை, என் நடக்கைகள் காணப்படுவதற்காக நான் பிரயாசப்படும். அதே மாதிரி கடைசியாக பார்க்குறோம், கொலோசியர் 3:23-24 பார்க்குறோம், தேவனுடைய அங்கீகாரத்தை தேவனை எப்படி பிரியப்படுத்தணும் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். மனுஷர்களை பிரியப்படுத்துவதை காட்டிலும் என்னுடைய கவனம் தேவனை பிரியப்படுத்துகிறேன். தேவனை பிரியப்படுத்தாம நான் மனுஷரை தான் பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல அப்படின்னு கலாத்தியர் 1:10 பவுல் தன்னைத்தானே சொல்லுகிறார். அதே போல நான் மனுஷரை மனுஷங்களுக்கு பிரியமா நடந்துக்கணும், அங்கீகரிக்கத்தக்கதான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். ஆனால் அது என் வாழ்க்கையின் முக்கியமாக இல்லை. இவங்கள ப்ளீஸ் பண்ணி நான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ரேஞ்சில் இருந்துக்கூடாது. ஆண்டவரையும் ப்ளீஸ் பண்ணணும், அதுதான் நோக்கம். ஆனால் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணதுனால இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள் என்பது ஃபேக்டராகவே இருக்கக்கூடாது. அவர் தேவனை பிரியப்படுத்துகிறதுனால எனக்கு கிடைக்கிற ஒரு பலன் தான் பூமியின் அங்கீகாரம். அப்படி என்னுடைய ஃபோக்கஸை தேவன் மேலேயே வைத்து தேவனுக்கு பிரியமாய் வாழணும், அவருடைய அங்கீகரிப்புக்காக நான் வாழணும், நல்லது உண்மையை முத்த உள்ள ஊழியக்காரனேன்னு அவர் சொல்லணும் என்பதே என் வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தால் எனக்குள்ளாகவும் சபைக்குள்ளாகவும் மாய்மாலம் இல்லாமல் போகும். இது சொல்லலாம், இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனால் இது அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம். அதனாலாம் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 12:1-2 வாசிக்கிறாரு, சொல்கிறாரு, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் அவருடைய நன்மை, பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாக இருப்போம். அனுதினமும் ஒரு பலினா ஒரு வாட்டி மறிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு, ஒன் டைம் இல்லை. ஜீவனுள்ள பலியாக ஒவ்வொரு நாளும் நான் என்னை சரண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜப வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய உதவி, என் சுய பலத்தினால பக்தியினால நான் பரிசுத்தமாய் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ முடியாது, எனக்கு சுத்தமுள்ள இருதயத்தை தாங்க, நிலைவரமான ஆவியை தாங்க அப்படின்னு அவருடைய
அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அதே நேரத்தில் எபேசியர் 2:8-9 வாசிக்கிறபடி, நான் பரிசுத்தமாய் நீதியாய் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடுகிறேன் என்பது அவருடைய கிருபை. அவருடைய கையின் கிரியைகளாக நாம் இருக்கோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுக்கிறேன். ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கைன்னா அவர் ஏற்கனவே எனக்காக ஆயத்தம் பண்ணினதை நான் நிறைவேற்றுகிறதற்கும் அவருடைய கிருபை, அவருடைய ஈவு தான். இதை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நான் நடத்தப்படுகிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டு கிருபையை சார்ந்தே வாழும்போது என்னிலும் சபைக்குள்ளாகவும் மாய்மலம் காணப்படாதபடிக்கு தேவன் விரும்புகிற உண்மை உள்ள ஜீவியம் காணப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் வாழ்வீர்களாக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபைக்குள்ளாகவும் மாய்மாலம் இருக்கக்கூடாது என்று இந்த நாளிலே பேசியிருக்கிறேன். இப்படி உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருந்தால் என் தேவதாமே அதிலிருந்து விடுவித்து உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு கிருபையும் பலனையும் தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தில் கர்த்தாவே சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பீராக. நிலைவரமான ஆவியை புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, கேட்ட வசனங்களின்படியாக ஆண்டவரே, முதலாவதாக தன்னைத்தானே சோதித்து மற்றவர்களையும் அதே நேரத்தில் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்புறவர்களாய் இவர்கள் காணப்பட உதவிச்சு. ஆண்டவரே, நீர் கடைசி நாளில் இவர்களை பார்த்து உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரரே என்று அழைக்கத்தக்கதான வாழ்க்கை காணப்படட்டும். ஆசீர்வதிங்க. உம்முடைய தேவ நோக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையை நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பேசுறது ஒன்றா இருக்குது, பிரசங்கம் பண்ணுறது ஒன்றா இருக்குது, போதிக்கிறது ஒன்றா இருக்குது. ஆனால் வாழ்க்கை ஸ்டாண்டர்டில் தூரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அருகாமையில் உள்ளவங்களுக்கு தெரியும்ல. நிறைய நேரத்தில் அருகாமை உள்ளவங்களுக்கு தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். தூரத்தில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, இவங்க சொல்கிற சுவிசேஷம் எல்லாம் நல்லது, ஆனால் அவங்கள மற்ற மதத்தில் இருக்க மாதிரி தானே இவங்களும் வாழ்கிறாங்க, மற்ற நம்பிக்கை இருக்கிறவங்க போல தானே இந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு பேசுறதுக்கு ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்னு உலகத்தாருக்கு ஒப்பாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் கொண்டு செல்லுகிற சத்தியத்தை அவர்கள் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை காட்டிலும் மனுஷர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவனம் போயிடுச்சுன்னா மாய்மாலம் இருக்கும். மகாத்மா காந்தியே இயேசுடைய போதனைகளை கண்டு ஈர்க்கப்பட்டவராய் ஒரு சபைக்கு போகும்போது அங்கங்க ரெட்டை வேஷத்தை பார்க்குறாங்க. நல்ல இயேசுடைய சத்தியத்தை, அன்பை எல்லாம் பேசிட்டு அவர் போன ஊரில், நம்ம ஊரில் இல்லை வெளிநாட்டில் கருப்பினத்தரை சபைக்குள்ளே சேர்க்கல. அந்த நம்ம ஊரில் ஜாதி மாதிரி அங்கே இனத்தை வைத்து வேறுபாடு வைத்திருந்தார். அந்த இன வேறுபாடை வைத்ததுனால கிறிஸ்தவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார். நம்ம இடது புறம் வலது புறம் போகும்போது ஆவியானவர் சொல்வார், இல்லை லெஃப்டில் திரும்பாத, ரைட்டில் திரும்பாத, நேராக போ, இதுதான் வழி அப்படின்னு சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நம்ம வாழ்க்கையில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரதிபலிக்கிற நாமும் சபைக்குள்ளாக கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். சத்தியம் என்று சொல்லும்போது தப்பை கரெக்ட் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கணும். அதே நேரத்தில் கிருபையோடு, இரக்கத்தோடு, அன்போடு அவங்களோடு இடைப்படுகிறவர்களாக.
மாய்மாலத்தை சபையிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் காணப்பட வேண்டியது காரியம் என்னன்னா, உண்மையுள்ள ஒரு உறவுகள் தேவை. நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறோம், இரும்பை கருக்கிடுவது போல ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். எப்படி ஒரு இரும்பு இன்னொரு இரும்பை ஷார்ப் பண்ணுவது போல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஷார்பன் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவர்கள் தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் மாறத்தக்கதாக நான் இந்த நபர் மற்ற நபரை ஏவனும் உதவி செய்யணும், கட்டி எழுப்பணும். அப்படிப்பட்ட உறவுகள் ஐக்கியம் தேவை. அவங்கள காட்டிலும் நான் பெட்டர்னு இல்லை, என்னை காட்டிலும் அவங்க பெட்டர்னு நினைக்கிற எண்ணம் வரும்போது தான் இந்த மாய்மாலத்தை நம்ம எதிர்த்து அதை நீக்கி விட முடியும்.